ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா 5 முட்டையை உடச்சி ஊற்றி 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். இது சப்பாத்தி தோசைக்கு நடுவில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்து கூடயும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. பொடிமா செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. வெங்காயத்தோடைய கலர் மாறல, அதே சமயம் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய பச்சை மிளகாவை எந்த அளவுக்கு பொடிசாக நறுக்க முடியுமோ நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டிங்கன்னா அதுலேயே தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் தலைவெட்டி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், பொடி மாசுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த வெங்காய தக்காளியோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு இந்த மசாலாவை வேக விடுங்க. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வற்றி அந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வேக விடணும். மசாலாவை கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலாவை வேக விட்டாச்சு. இப்போ 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையும் அந்த மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் பொடி மாசு மாதிரி வரும். இல்லைனா முட்டை அங்கங்கே நின்று கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வெந்து வந்துடும். முட்டையும் அந்த மசாலாவும் ஒன்று சேர நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்போட டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக, அதுவும் ரொம்ப ஈஸியாக ஒரு முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.